ஜோடிகளை மாற்றிக்கொண்டு கட்டுப்பாடற்ற செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளும் ஸ்விங்கர் நடவடிக்கையில் ஈடுபட்டதன் பேரில் பல்கலைக்கழக மாணவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட 36 பேர் கைதாகியுள்ளனர். தலைநகரிலும் பூச்சோங்கிலும் மேற்கொள்ளப்பட்ட வேறு சோதனைகளின் போது அக்கும்பல் சிக்கியது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் MCMCயின் ஒத்துழைப்புடன் ஜூன் மாதம் முதல் உளவு பார்த்து அவர்களை கைது செய்ததாக புக்கிட் அமான் போலீஸ் கூறியது. அந்த 36 பேரில் 2 ஒழுகின செயல்களை விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை தேடும் இணையதள உரிமையாளர்கள் ஆவர். இதுவரை 1,47,000 சப்ஸ்கிரைபர்ஸ்களை அவர்கள் பெற்றுள்ளனர். அந்த இணையதளத்தில் புதிய நட்புகளை தேடுவது, ஆபாச படங்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்து கொள்வது, செக்ஸ் சேவைக்கான பேக்கேஜ்களின் பரிமாற்றம் என ஜோராக அவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர். சப்ஸ்கிரைப் செய்வதற்கு 388 ரிங்கிட் கட்டணமும், கட்டுப்பாடற்ற செக்ஸ் உறவுக்கு 400 ரிங்கிட்டும், ஜோடிகளை மாற்றிக்கொண்டு ஒழுங்கினத்தில் ஈடுபட 350 ரிங்கிட்டும் விதிக்கப்படுகிறதாம். போதா குறைக்கு வீடியோ கால் மூலம் நேர்முக தேர்வெல்லாம் நடத்தியே வாடிக்கையாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோஹர் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.